ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் கிடைக்க அவர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். உண்மையான குருவை எங்கு காணலாம்? நாம் எதை கற்றுக்கொள்ள உறுதி எடுக்க வேண்டும்? குரு பூர்ணிமா என்ற புனித நாளில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் இதை நமக்கு அன்புடன் எடுத்துரைக்கிறார்கள். மனிதன் என்பவன் ஆத்ம நிலையிலிருந்து பரமாத்ம நிலையை நோக்கி பயணிப்பவன். அந்த பயணம் வெற்றியடைய இயற்கை இறுதி வரை அறிவுரையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. நாம் உண்மையில் நம்ப வேண்டியது குரு இறைவனால் நிறைந்த இயற்கை. இறைவன் நமக்கு நேரடியாக கற்பிப்பதில்லை, நம்மை சூழ்ந்துள்ள இயற்கையின் மூலம் கற்பிக்கிறார். சிறு குழந்தைகளுக்கு ஓம் என்று கற்பிக்கும் போது அதை உரக்க சொல்லி கொடுப்பதோடு பலகையில் ஓம் என்று எழுதி காட்டுகிறோம். அதுபோல இயற்கையின் துகள்களிலும் இறைவன் தனது ஓம் என்னும் தெய்வீக முத்திரையை பதித்துள்ளார். அந்த இயற்கை என்னும் பலகையில் இருந்து நாம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்தை துறக்காதீர்கள், இயற்கையை இகழாதீர்கள். பிரபஞ்சத்து நாயகனாகிய இறைவனை ஒரே பெயரிலோ அல்லது ஒரு உருவத்திலோ மட்டும் கட்டுப்படுத்தாதீர்கள். எல்லா பெயர்களையும் எல்லா உருவங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பை உலகம் முழுவதும் விரிவுபடுத்துங்கள். ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். மதிய உணவில் பருப்பில் உப்பு குறைவாக இருந்தால் அதை உடனே ஒதுக்கி வைத்து விடுகிறோம். நாக்கின் ஒரு கண நேர சுவைக்காக இவ்வளவு அக்கறை காட்டுகிறோம். அப்படி ஆனால் 70 அல்லது 80 ஆண்டுகள் வாழ வேண்டிய இந்த மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அடைவதற்காக எவ்வளவு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நற்குணமோ வாழ்க்கையின் உப்பு. அன்பே உயர்ந்த நற்குணம். அன்பை பகிர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உங்கள் குருவாக போற்றுங்கள், வணங்குங்கள். இதுவே இந்த குரு பூர்ணிமா நாளில் நான் உங்களுக்கு தர விரும்பும் செய்தி. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை. ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு. ஒரு குருவை தேடி அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருள்களில் இருந்தும் ஒவ்வொரு உயிரினங்களில் இருந்தும் நீங்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.